ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஆல் ஆர் குட். வெல்கம் டு வைஸ் கிரியேஷன்ஸ். ப்ரீ ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன வீடியோ பார்த்துருந்தோம்னா, ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த போட நம்மளோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீடிலில் எப்படி த்ரெட்டு சுற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அயன் நீடில், இது துலிப் நீடில். தெரியுதுங்களா? இது துலிப் நீடில், இது அயன் நீடில். இப்போ நான் உங்களுக்கு துலிப் நீடிலில் தான் சுற்றி காட்ட போகிறேன். எந்த நீடில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. கம் தேவை, நீடில் தேவை, சுற்றுறதுக்கு த்ரெட்டு தேவை. த்ரெட்டு நீங்கள் எந்த த்ரெட்டு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சில்க் த்ரெட்டு தான், சில்க் த்ரெட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 10 ஸ்ட்ரைன் எடுத்து வச்சுருக்கேன். நேராக இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன், நேராக இருக்கிறதுக்காக. கட் பண்ணிக்கிறேன். முன்னாடி பின்னாடி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சுற்றும் போது ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ போட்டுக்கிறேன். நீடில்லையும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் கை வச்சு எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுற மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். த்ரெட் இல்லாமல் அப்படியே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இந்த இடம் வந்து வழுக்கும். பிகினர்ஸாக இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. இப்போது த்ரெட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வச்சுக்கிறேன். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீடில் மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும். கேப் இல்லாமல் தெரியுதுங்களா? த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பிடிச்சிட்டு நீடில் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வந்தால் போதும். ரைட் ஹேண்ட் அப்படின்னா ரைட் ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டுனா அப்படியே திருப்பி பிடிச்சிக்கணும். நீடில் இந்த கையில் பிடிச்சிட்டு த்ரெட்டை இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கை ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஓகே. கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஃபேப்ரிக் க்ளூ தான், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூ.
ஓகேங்களா? ஓகே, இப்படியும் சுற்றலாம். இல்லை கீழேருந்து மேலேருந்து சுற்றிட்டு வந்தேன் நான், கீழேருந்து நான் சுற்றிட்டு போகிறேன் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கணும் சுற்றுறது த்ரெட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் தூக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதே கம் இருக்குல்ல அப்படியே வச்சு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? சுற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் grip கிடைக்கும் போடும்போது, தெரியுதுங்களா? த்ரெட்டு இல்லாமல் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கும் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு அயன் நீடிலும் சேம் ப்ராசஸ். இது ஓகே, எனக்கு இந்த மொத்தம் வந்து போதும் அப்படி விட்டுட்டேன். இல்லை எனக்கு பத்தலை அப்படின்னா இங்கே சுற்றிட்டு போனதா திரும்ப ரிட்டர்ன் வரணும். எனக்கு ஒரே இது போதுன்றதுனால மேலேருந்து கீழே சுற்றிட்டு போயிட்டேன். நீங்கள் 2 வாட்டி வரணும் அப்படின்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து 2 இன்ச்சு முன்னாடியே நம்ம ரொட்டேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கணும். த்ரெட்டு இதுக்கப்புறம் தேவைப்படாது நம்மளுக்கு. இது வரைக்கும் தான் நம்ம கையில் பிடிச்சி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதோட போதும், நிறுத்திட்டு மேலே திருப்பி கொண்டு போய் இதே இடத்துல எண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் வாய்ஸ் கிரியேஷன்ஸ்.